குலதெய்வ வழிபாட்டின் மகத்துவம். மூலிகை. குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. குலதெய்வத்தால் ஆகாத காரியம் இல்லை. நம் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் உயிர் தெய்வமே குலதெய்வம். வாழ்வதற்கு காற்று எவ்வளவு அவசியமோ குலம் தழைக்க குலதெய்வமும் அவ்வளவு அவசியம். எவ்வளவு சக்தி வாய்ந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வ வணக்கம் அவசியம். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்கும் வல்லமை உடையவை. எளிதில் அருள் தருவது குலதெய்வமே மற்ற தெய்வங்களின் பலன்களையும் பெற்றுத் தரும். பெரும்பாலும் குலதெய்வங்கள் சிறு தெய்வமாகத் தோன்றினாலும் அவற்றின் சக்தி அளவிட முடியாதது. குலதெய்வங்கள் நம் முன்னோர்களில் தெய்வமாக மாறிய புண்ணிய ஆத்மாக்கள். அந்த புனித ஆத்மாக்கள் தங்கள் குலத்தாரை கண்ணும் கருத்துமாக காக்கின்றனர். ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்ற குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வ அருளும் முழுமை பெறாது. குலதெய்வம் மனிதனின் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான லௌகீக பலன்களை அளிக்கிறது. முறையாக குலதெய்வ வழிபாடு செய்பவர்களை எந்த கிரகமும் தீண்ட முடியாது. குலதெய்வத்தை மறப்பது தாய் தந்தையை மறப்பதற்கு ஒப்பானது. குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். நோய் தீர்வு, கல்வி, திருமணம், தொழில், குழந்தை வரம் போன்ற பலன்கள் குலதெய்வ வழிபாட்டால் கிடைக்கும். துன்ப காலத்தில் தாயைப் போல காக்கும் தெய்வம் குலதெய்வம். நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வம் சாபமிடாது, மனம் வருந்தும். அதனால் நன்மைகள் தள்ளிப்போகும். வேறு எந்த வழிபாடும் இல்லாவிட்டாலும் குலதெய்வ வழிபாடு தவறக்கூடாது. மகிழ்ச்சியுடன் கொண்டாடுபவர்களிடமே தெய்வமும் குழந்தையும் தங்கும். குலதெய்வ வழிபாடு பரபிரம்ம வழிபாடே அவமதிப்பு கடும் பாவமாக கருதப்படுகிறது. வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய படையலுடன் மனமுருக வழிபட்டாலே அருள் கிடைக்கும். குலதெய்வம் அசைவம் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமாக இருந்தால் முன்னோர் வழியை மாற்ற வேண்டாம். வலது நோக்கி காட்டும் விரல் குலதெய்வ வழிபாடு மறந்திருந்தால் இன்றே மீண்டும் தொடங்குங்கள். வலது நோக்கி காட்டும் விரல் வேறு எந்த தெய்வமும் அதற்கு இணை இல்லை. வருடம் ஒருமுறையாவது குடும்பத்துடன் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் குலம் தழைத்து வரும் சந்ததிகள் நல்வாழ்வு வாழ்வர். குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காக்கும். கூப்பிய கைகள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.